மத்தேயு 5வது அதிகாரம் 46வது வசனம் சொல்லுது, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. அதுக்கு தொடர்ந்து வசனம் சொல்லுது, உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா அப்படின்ட்டு. அப்ப இன்னைக்கு அன்பை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க உங்களை நேசிக்கிறவர்களையே நீங்க நேசிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. நேசிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நீங்க நேசிக்கிறவர்களை மட்டும் நீங்க நேசிக்க கூடாது. உங்களை வெறுக்கக்கூடியவர்களையும் நீங்க நேசிக்கணும். உங்களை நேசிக்காம இருக்கக்கூடியவர்களையும் நேசிக்கணும். இன்னைக்கு மற்றவர்களையும் நீங்க நேசிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. ஏன் அப்படின்னா அதுக்கு முந்தின வசனம் ரொம்ப அழகா இருக்குது. ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்ணுகிறார், தன்னுடைய மழையை பெய்ய பண்ணுகிறார் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க பார்க்கல. ஆண்டவர் கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் அப்படின்னு பார்க்கல. ஆண்டவர் எல்லாரையுமே நேசிக்கிறாரு. ஆண்டவர் எல்லாரும் மேலுமே மழை பெய்ய பண்றாரு. அப்ப ஆண்டவர் யாரையுமே பார்ஷியாலிட்டி பார்க்காதது மாதிரி இன்னைக்கு நீங்களும் யாருமே பார்ஷியாலிட்டி பார்க்காதீங்க. எல்லாரையுமே நீங்க நேசிங்க. இவங்க எனக்கு பிடிச்சவன் அதனால நான் நேசிக்கிறேன், இவங்களை எனக்கு பிடிக்காதுப்பா அதனால இவங்களை நான் நேசிக்கலாம் அப்படின்ட்டு நீங்க யாரையுமே நேசிச்சவங்க நேசிக்காதவங்க விடாதீங்க. எல்லாரையுமே நேசிக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. உங்களுடைய சகோதரர்களை மாத்திரம் நீங்கள் வாழ்த்துவீர்கள், விசேஷத்தை செய்கிறது என்ன அப்படின்ட்டு ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறாரு. சோ இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது இதுதான். எல்லாரையுமே நேசிங்க. உங்களை பிடிக்காதவங்க அப்படின்ட்டு யாரையுமே நீங்க ஒதுக்கி வைக்காதீங்க. இவங்க சரியில்லைங்க, இவங்க பிடிக்காதவங்க, இவங்க என்னை விரும்பாதவங்க, இவங்க எப்பவுமே எனக்கு குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க, இவங்க என்ன எப்பவுமே திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, நான் என்ன சொன்னாலும் இவங்க தப்பு சொல்லிட்டே தான் இருப்பாங்க, அதனால இவங்களை நான் நேசிக்கல, அதனால இவங்க என்ன பிடிக்கல அப்படின்னு நீங்க யாரையுமே ஒதுக்கி வைக்காதீங்க. எல்லாரையுமே நேசிங்க. எல்லாரையுமே விஷ் பண்ணுங்க. எல்லாருக்குமே நல்லது செய்யறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆண்டவர் இதை விரும்புகிறார். ஏன் அப்படின்னா ஆண்டவரும் அப்படிதான் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சாட்சியா சொல்றாரு. நான் எல்லாருக்குமே மழை பெய்ய பண்றேன். இன்னைக்கு நாத்திகவாதிகள் எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். நாங்களும் ஆண்டவருக்கு நம்பாம இருக்கிறோம், நீங்க ஆண்டவர் நம்புறீங்க, எனக்கும் அதே தான் நடக்குது, உங்களுக்கும் அதே நடக்குது, விசேஷத்தை ஸ்பெஷலா என்ன இருக்குது அப்படின்னு தான் இன்னைக்கு நாத்திகவாதிகள் கேட்கறாங்க. அவங்க கேட்கறதுக்கு இடம் உண்டாகுது. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அதை தவிர்க்கல, அதை அப்படியே செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அப்படின்னா நாத்திகவாதிகள் அவிசுவாசமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த ஆண்டவர் காமனா இருக்கிறது தான். ஆனாலும் ஆண்டவர் செய்யறாரு. ஏன் அப்படின்னா ஆண்டவர் எல்லாரையுமே நேசிக்கிறாரு. நீங்களும் எல்லாரையுமே நேசிக்கக்கூடியவர்களாய் மாறுங்க. இத ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப அதிகமா விரும்புறாரு, ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிறாரு. அதனால நீங்க எல்லாரையுமே நேசிங்க. எல்லாரையுமே நேசிச்சு எல்லாருக்குமே நீங்க பொதுவானவர்களாய் மாறுங்க. ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார்.